ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம ஈஸியான வாக்கியங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆர் லெஃப்ட்னா மீதம் உள்ளன அப்படின்னு அர்த்தம் தருது. ஆர் லெஃப்ட் மீதம் உள்ளன. பிக்கஸ்ட் மிகப்பெரிய, பிக்கஸ்ட்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் தருது. அவுட்லைன்னா பார்த்தீங்கன்னா வெளிப்புறம், எல்லைக்கோடு அப்படின்ற அர்த்தம் தருது. அவுட்லைன் எல்லைக்கோடு, வெளிப்புறம். ஷேப்னா பார்த்தீங்கன்னா வடிவம், ஷேப்னா வடிவம் அப்படின்ற அர்த்தம் தருது. கார்னர் மூளை, கார்னர்னா மூளை. சர்க்கிள் வட்டம், சர்க்கிள்னா பார்த்தீங்கன்னா வட்டம் அப்படின்ற அர்த்தம் தருது. ஃபார் ஏ லாங் டைம் நீண்ட நாட்களாக அப்படின்ற அர்த்தம் தருது. ஃபார் ஏ லாங் டைம் நீண்ட நாட்களாக. வேனா வழி, வே வழி. ஜூனா வரைந்தான் அப்படின்னு அர்த்தம் தருது. வரைந்தான், வரைந்தாள், வரைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஜூனா பார்த்தீங்கன்னா வரைந்தான் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. டுக்னா எடுத்து சென்றாள், டுக் எடுத்து சென்றாள், எடுத்து சென்றான், எடுத்து சென்றேன், அது மாதிரியான அர்த்தங்கள் தருது. சர்ப்ரைஸ்டு ஆச்சரியம், சர்ப்ரைஸ்ட்னா ஆச்சரியம். ரன்னா ஓடு, ரன் ஓடு. டாய்னா பொம்மை, டாய் பொம்மை. ஜம்ப் குதி, ஜம்ப் குதி. சீட் இருக்கை, சீட் இருக்கை. சீக்னா கன்னம், சீக் கன்னம். அப்வர்ட்னா மேல் நோக்கி, அப்வர்ட் மேல் நோக்கி. ரிட்டன் திரும்ப வா, ரிட்டன்னா திரும்ப வா, திரும்பத்தா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ரிட்டன். வில் பி பேக் திரும்பி வருவார், வில் பி பேக். இஃப்னா ஆல் அப்படின்னு அர்த்தம் தருது. இஃப் ஆல். பேக்னா கட்டிடு அப்படின்னு அர்த்தம் தருது. பேக் கட்டிடு. ஃபர்காட்னா மறந்தேன், ஃபர்காட் மறந்தேன், மறந்தாள் அப்படின்ற அர்த்தம் தருது. செவரல் பல, செவரல் பல. கிச்சன் சமையல் அறை, கிச்சன் சமையல் அறை. டுகெதர் ஒன்றாக, டுகெதர் ஒன்றாக. ஆன்சர் பதில், ஆன்சர் பதில். பில்டிங்னா பார்த்தீங்கன்னா கட்டிடம் அப்படின்னு அர்த்தம் தருது. பில்டிங் கட்டிடம். ஹியூஜ் மிகப்பெரிய, ஹியூஜ் மிகப்பெரிய. டர்ன் முறை, டர்ன் முறை. கிராஸ் கடை, கிராஸ் கடை. என்எஃப் போதுமான, என்எஃப் போதுமான. கைண்ட் அன்பான, வகை அப்படின்ற அர்த்தம் தருது. கைண்ட்னா வகை, அதுக்கப்புறம் அன்பான அப்படின்ற அர்த்தம் தருது. ரா பச்சையான, ரா பச்சையான. பாசிபிள் சாத்தியம், பாசிபிள் சாத்தியம். கீ சாவி, கீ சாவி. செல்ஃப்னா அலமாரி, செல்ஃப் அலமாரி. டுடே இன்று, டுடே இன்று. சூன் விரைவில், சூன் விரைவில். புரோக்னா உடைந்தது, புரோக் உடைந்தது. அவர்னா மணி நேரம், மணி நேரத்தை நம்ம அவர்னு சொல்கிறோம். ஃபைவ்னா 5. ஃபாஸ்ட் விரைவான, ஃபாஸ்ட் விரைவான. கண்டைன் கொண்டிருக்கும், கண்டைன் கொண்டிருக்கும். அவளிடம் எத்தனை சாக்லேட்டுகள் மீதம் உள்ளன? How many chocolates are left with her? How manyனா எத்தனை. are leftனா மீதம் இருக்கு, மீதம் உள்ளன அப்படின்ற அர்த்தம் தருது. with herனா அவளிடம். How many chocolates are left with her? 60, 85, 58 பார்த்தீங்கன்னா 85 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண். 85 is the biggest number among 60, 85, 50, 58.
பிக்கெஸ்ட்னா வந்து மிகப்பெரிய, நம்பர்னா வந்து எண், அமௌங்னா வந்து இடையே அப்படின்னு அர்த்தம் தருது. சரிங்களா? 85 இஸ் த பிக்கெஸ்ட் நம்பர் அமௌங் 60, 85, 58. உங்கள் விரல்களுடைய வெளிப்புறத்தை வந்து ட்ரேஸ் எடுங்க. கையை வச்சு நம்ம அப்படியே அந்த அவுட்லைன் வரைவோம் இல்லைங்களா, அதான். ட்ரேஸ் த அவுட்லைன் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ். அவுட்லைன்னா வந்து வெளிப்புறம், யுவர்னா உங்களுடைய, ஃபிங்கர்ஸ்னா வந்து விரல்கள். ட்ரேஸ் த அவுட்லைன் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ். இதை மாதிரி நம்ம கை வச்சு எடுப்போம் இல்லைங்களா, இதுதான் அவுட்லைன் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். பொருளுடைய வடிவத்தை வந்து இப்பொழுது உங்களால் யூகிக்க முடியுமா? கேன் யூ கெஸ் த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நவ்? கேன் யூ கெஸ்ட்னு என்ன அர்த்தம்? யூகிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம் தருது. ஷேப்னா என்னது? ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஷேப்னா என்னது? வடிவம். ஆப்ஜெக்ட்னா என்னது? பொருள். நவ்னா வந்து இப்பொழுது. கேன் யூ கெஸ் த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நவ்? அதற்கு 4 மூலைகள் உள்ளன. இட் ஹாஸ் 4 கார்னர்ஸ். ஆஸ்னா வந்து உள்ளன, பெற்றுள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது. 4 வந்து 4, கார்னர்ஸ்னா மூலைகள். இட் ஹாஸ் 4 கார்னர்ஸ். அவர்களின் கைகளை பிடித்து ஒரு வட்டத்தை வந்து உருவாக்க சொல்லுங்க. கையை ஹோல்ட் பண்ணி நம்ம அப்படியே சர்க்கிள் மாதிரி உருவாக்கும் இல்லைங்களா, அதான். ஆஸ்க் them to form a circle by holding their hands. தெம்னா வந்து அவர்களை, ஃபார்ம்னா வந்து உருவாக்க, சர்க்கிளில் வந்து வட்டம், பைனா வந்து ஆல் அப்படின்னு அர்த்தம் தருது. ஹோல்டிங்னா வந்து பிடித்து கொண்டு, தேர்னா அவர்களுடைய, ஹேண்ட்ஸ்னா வந்து கைகள். ஆஸ்க் them to form a circle by holding their hands. இதை மாதிரி கை பிடிச்சிட்டு ஒரு சர்க்கிள் உருவாக்கும் இல்லைங்களா, அதான் இது. நீண்ட நாட்களாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் எ லாங் டைம். ஐனா வந்து நான், ஆம்னா வந்து இருக்கிறேன், சர்ச்சிங்னா தேடிக்கொண்டு, ஃபார் எ லாங் டைம்னா என்ன பார்த்தோம்? நீண்ட நாட்களாக அப்படின்றத பார்த்தோம். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் எ லாங் டைம். கேட்டை வந்து திறந்து வழி கொடுக்க முடியுமா? வழினா என்னது? வே. கேன் யூ ஓப்பன் த கேட் அண்ட் கிவ் த வே? கேன் யூ ஓப்பன்னா வந்து உங்களால் திறக்க முடியுமா? அண்ணா வந்து அண்ணா மற்றும், கிவ்னா வந்து கொடு, வேனா வந்து வழி. கேன் யூ ஓப்பன் த கேட் அண்ட் கிவ் த வே? சிறுவன் ஒரு பந்தை வரைந்தான். த பாய் ட்ரூ எ பால். ட்ரூனா வந்து என்ன பார்த்தோம்? வரைந்தான்ற அர்த்தம் தரும். பால்னா வந்து பந்து, பாய்னா வந்து சிறுவன். த பாய் ட்ரூ எ பால். அவள் அதை மறுநாள் பள்ளிக்கு எடுத்து சென்றாள். ஷி டுக் இட் டு ஸ்கூல் த நெக்ஸ்ட் டே. டுக்னா வந்து எடுத்து சென்றாள், ஷீனா வந்து அவள், இட்னா வந்து அதை, டு ஸ்கூல்னா வந்து பள்ளிக்கு, நெக்ஸ்ட் டேனா அடுத்த நாள், மறுநாள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஷி டுக் இட் டு ஸ்கூல் த நெக்ஸ்ட் டே. நான் ஆச்சரியமா உணர்றேன். ஐ ஃபீல் சர்ப்ரைஸ்டு. ஐனா வந்து நான், ஃபீல்னா வந்து உணர்கிறேன், சர்ப்ரைஸ்ட்னா வந்து ஆச்சரியமாக. ஐ ஃபீல் சர்ப்ரைஸ்டு. அவள் கடைக்கு வந்து ஓடினா. ஷீ ரன்ஸ் டு த ஷாப். ஷீனா வந்து அவள், ரன்ஸ்னா வந்து ஓடினாள், டூனா வந்து இக்கு, ஷாப்னா வந்து கடை. ஷீ ரன்ஸ் டு த ஷாப். அவன் பொம்மைகளுடன் விளையாடுகிறான். ஹி பிளேஸ் வித் டாய்ஸ். ஹீனா வந்து அவன், பிளேஸ்னா வந்து விளையாடுறான், வித் டாய்ஸ்னா வந்து, வித்னா வந்து உடன், டாய்ஸ்னா வந்து பொம்மைகள். ஹி பிளேஸ் வித் டாய்ஸ். நான் உங்கள் படுக்கையில் குதிக்கலாமா? ஷால் ஐ ஜம்ப் ஆன் யுவர் பெட்? ஷால் ஐ ஜம்ப்னா வந்து குதிக்கலாமா அப்படின்னு அர்த்தம் தருது. ஆன்னா வந்து இல், யுவர்னா உங்களுடைய, பெட்னா வந்து படுக்க. ஷால் ஐ ஜம்ப் ஆன் யுவர் பெட்? உங்கள் காலில் வந்து உங்கள் கால்களை வந்து இருக்கையில் வைக்காதீங்க. டோன்ட் கீப் யுவர் ஃபீட் ஆன் த சீட். டோன்ட் கீப்னா வந்து வைக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, ஃபீட்னா வந்து கால்கள், ஆன் த சீட்னா வந்து இருக்கையில். டோன்ட் கீப் யுவர் ஃபீட் ஆன் த சீட். உங்கள் கன்னத்தில் இருக்க க்ரீமை வந்து க்ளீன் பண்ணுங்க, சுத்தம் செய்யுங்க. சுத்தம் செய்யினா வந்து க்ளீன் அப்படின்றது வரும். க்ளீன் த க்ரீம் ஆன் யுவர் சீக். சீக்னு என்னது? கன்னம். ஒரு சிறிய பறவை வந்து மேல் நோக்கி பறந்தது. எ ஸ்மால் பேர்ட் ஃப்ளூ அப்வர்டு. அப்வர்ட்னா என்ன பார்த்தோம்? மேல் நோக்கி அப்படின்னு அர்த்தம் தரும். பேர்ட்னா வந்து பறவை, ஸ்மால்னா சிறிய, ஃப்ளூனா வந்து பார்த்தீங்கன்னா பறந்தது அப்படின்னு அர்த்தம் தருது. எ ஸ்மால் பேர்ட் ஃப்ளூ அப்வர்டு. அவர் தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பினார். ஹி ரிட்டர்ன் டு ஹிஸ் நேட்டிவ் வில்லேஜ். ரிட்டர்ன் என்ன அர்த்தம்? திரும்பினார் அப்படின்னு அர்த்தம் தரும்.
டூனா வந்து இக்கு, இஸ்னா அவருடைய, நேட்டிவ்னா என்னது சொந்த, வில்லேஜ்னா கிராமம். He returned to his native village. அவர் ஓரிரு நாட்களில் திரும்பி வருவார். அவர் வந்து ஒரு நாட்களில் திரும்ப வருவார். He will be back. He will be back in a day or two. Heனா வந்து அவர், will be backனா வந்து திரும்ப வருவார். இன் பார்த்தீங்கன்னா இல், a day or twoனா வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் அப்படின்ற அர்த்தம் வரும். He will be back in a day or two. கால உணவு, காலைல சாப்பாடு வந்து தயாரா என்று நான் வந்து என் அம்மா கிட்ட கேட்டேன். I asked my mother if breakfast was ready. ஐனா வந்து நான், ஆஸ்க்ட்னா கேட்டேன், மைனா என்னுடைய, மதர்னா வந்து அம்மா, இஃப் வந்து என்று அப்படின்ற அர்த்தம் தருது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து காலை உணவு, வாஸ்னா வந்து இருந்தது, ரெடினா வந்து தயாராக. ஐ ஆஸ்க்டு மை மதர் இஃப் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் ரெடி. அவற்றை வந்து பெட்டியில் வந்து அடைங்க. அடைன்னு என்ன அர்த்தம் வருது இங்கே? பேக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பேக் தம் இன் த பாக்ஸ். பேக்னா வந்து அடைக்கவும் அப்படின்ற அர்த்தம் தருது. தெம்னா அவற்றை, பாக்ஸை வந்து பெட்டி. பேக் தம் இன் த பாக்ஸ். நான் என் பையன் வந்து மறந்தேன், என் பையனை மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபர்காட் மை பேக். ஐனா வந்து நான், ஃபர்காட்னா வந்து மறந்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. மைனா என்னுடைய, பேக்னா பை. ஐ ஃபர்காட் மை பேக். அவள் வந்து பல மொழிகளை பேசக்கூடியவள். பலனா என்ன அர்த்தம் வரும்? செவரல் அப்படின்றது வரும். மொழினா என்னது? லாங்குவேஜ். ஷி கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஷீனா வந்து அவள், கேன் ஸ்பீக்னா வந்து பேச முடியும், பேசக்கூடியவள் அப்படின்ற அர்த்தம் தருதுங்க. செவரல்னா பல, லாங்குவேஜஸ்னா வந்து மொழிகள். ஷி கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். நீங்கள் இருவரும் சமையல் அறையில் என்ன செய்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் 2 பேரும் கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதான். வாட் ஆர் யூ போத் டூயிங் இன் த கிச்சன்? வாட்னா வந்து என்ன, ஆர்னா வந்து இருக்கிறீர்கள், யூனா வந்து நீங்கள், போத்னா இருவரும், டூயிங்னா செய்து கொண்டு, இன் பார்த்தீங்கன்னா இல், கிச்சன்னா சமையலறை. வாட் ஆர் யூ போத் டூயிங் இன் த கிச்சன்? அவள் எங்களிடம் பல கேள்விகளை கேட்டா. ஷி ஆஸ்க்ட் அஸ் செவரல் கொஷின்ஸ். ஷீனா வந்து அவள், ஆஸ்க்ட்னா வந்து கேட்டா, அஸ்னா வந்து எங்களிடம், செவரல்னா பல, கொஷின்ஸ்னா வந்து கேள்விகள். ஷீ ஆஸ்க்ட் அஸ் செவரல் கொஷின்ஸ். நாங்கள் ஒன்றாக பிரார்த்தனை செய்தோம். வி பிரேட் டுகெதர். வீணா வந்து நாங்கள், பிரேட்னா வந்து பிரார்த்தனை செய்தோம், டுகெதர் ஒன்றாக. வி பிரேட் டுகெதர். நாள் வந்து முடியறதுக்குள்ள எனக்கு வந்து உங்களுடைய பதில் தேவை. ஐ நீட் யுவர் ஆன்சர் பை த எண்ட் ஆஃப் த டே. ஐனா வந்து எனக்கு, நீட்னா வந்து தேவை, யுவர்னா உங்களுடைய, ஆன்சர்னா பதில். பை த எண்ட் ஆஃப் த டேனா வந்து நாள் வந்து முடியறதுக்குள்ள அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா? ஐ நீட் யுவர் ஆன்சர் பை த எண்ட் ஆஃப் த டே. கட்டிடம் வந்து 20 மாடிகளை கொண்டது. த பில்டிங் ஹாஸ் 20 ஃப்ளோர்ஸ். பில்டிங்னா வந்து கட்டிடம், ஆஸ்னா வந்து பெற்றுள்ளது, 20னா 20, ஃப்ளோர்ஸ்னா வந்து மாடிகள். த பில்டிங் ஹாஸ் 20 ஃப்ளோர்ஸ். அபார வெற்றிக்கு பிறகு எங்கள் அணி வந்து நாடு வந்து திரும்பியது. அவர் டீம் ரிட்டர்ன்டு ஹோம் ஆஃப்டர் எ ஹியூஜ் விக்ட்ரி. அவர்னா எங்களுடைய, டீம்னா வந்து அணி, ரிட்டர்ன்னா வந்து திரும்பியது, ஹோம்னா வந்து வீட்டிற்கு, ஆஃப்டர்னா பிறகு, ஹியூஜ்னா வந்து அபார, மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் தருது, விக்ட்ரினா வெற்றி. அவர் டீம் ரிட்டர்ன்டு ஹோம் ஆஃப்டர் எ ஹியூஜ் விக்ட்ரி. பாத்திரங்களை வந்து கழுவது வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய டேர்ன், முறை. முறைன்னா என்னது? டேர்ன் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் இஸ் டர்ன் டு வாஷ் த டிஷ்ஷஸ். ஈஸ்னா வந்து இருக்கிறது, ஈஸ்னா வந்து அவனுடைய, டர்ன்னா வந்து முறை, டு வாஷ்னா வந்து கழுவுவது, டிஷ் த டிஷ்ஷஸ்னா வந்து பாத்திரங்கள். இட் இஸ் டர்ன் டு வாஷ் த டிஷ்ஷஸ். பாலத்தை வந்து கடக்கும் ரயில் வந்து பாருங்க. லுக் அட் த ட்ரெயின் கிராசிங் த பிரிட்ஜ். லுக் அட் த ட்ரெயினை வந்து, ரயிலை வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். கிராசிங்னா வந்து கடக்கிறது, பிரிட்ஜ்னா வந்து பாலம். லுக் அட் த ட்ரெயின் கிராசிங் த பிரிட்ஜ். அதை வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட படம் இருக்குது. அதை வாங்குற அளவுக்கு அவனிடம் படம் இருக்கிறது. ஹி ஹாஸ் enough money to buy it. ஹீனா வந்து அவன், ஆஸ்னா வந்து பெற்றுள்ளான், enough போதுமான, மணினா வந்து பணம், டு பைனா வந்து வாங்க, இட்னா வந்து அதை. ஹி ஹாஸ் enough money to buy it. அவரிடம் என்ன வகையான கார் இருக்கிறது என்று எனக்கு தெரியல. அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான கார் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா?
ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கார் ஹி ஹேஸ். ஐ டோன்ட் நோனா என்ன அர்த்தம், எனக்கு தெரியாது. வாட் கைண்ட்னா வந்து என்ன வகை. ஹி ஹேஸ்னா வந்து அவர்கிட்ட இருக்குது, அவர் வந்து பெற்றுள்ளார் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கார் ஹி ஹேஸ். வெங்காயத்தை வந்து பச்சையாகவோ அல்லது சமைத்தோ சாப்பிடப்பட முடியும். ஆனியன்ஸ் கேன் பி ஈட்டன் ரா ஆர் குக்குடு. ஆனியன்ஸ்னா வந்து வெங்காயங்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. கேன் பி ஈட்டன்னா வந்து சாப்பிடப்பட முடியும். ரானா வந்து பச்சையாக, குக்குடுனா வந்து சமைத்து. ஆனியன்ஸ் கேன் பி ஈட்டன் ரா ஆர் குக்குடு. முடிந்தால் வந்து நாளைக்குள்ள இந்த வேலையை வந்து செய்யுங்க அப்படின்ற அர்த்தம் தருது. முடிஞ்சால் நாளைக்குள்ள இந்த வேலையை செய்யுங்க. டூ திஸ் ஒர்க் பை டுமாரோ இஃப் பாசிபிள். டூனா வந்து செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் தருது. திஸ்னா வந்து இந்த, ஒர்க்னா வந்து வேலை. பை டுமாரோனா வந்து நாளைக்குள். இஃப் பாசிபிள்னா வந்து முடிந்தால். டூ திஸ் ஒர்க் பை டுமாரோ இஃப் பாசிபிள். அவர் வந்து சாவியை வந்து எங்கே வைத்தார் என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா. அவர் சாவியை வந்து எங்கே வச்சாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா. do you know where he put the keys. do you knowனா வந்து என்னது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தருது. வேர்னா வந்து எங்கே என்று, கீனா வந்து அவர், புட்னா வந்து வைத்தார், கீஸ்னா வந்து சாவிகள். do you know where he put the keys. புத்தகத்தை வந்து அலமாரில் வைச்சாரு. அவர் வந்து புத்தகத்தை அலமாரில் வைத்தார். he placed the book on the shelf. ஹீனா வந்து அவர், பிளேஸ்ட்னா வந்து வைத்தார், புக்னா வந்து புத்தகம், செல்ஃப்னா வந்து அலமாரி. he placed the book on the shelf. இன்று அவர்களின் திருமண நாள். டுடே இஸ் தேர் வெட்டிங் ஆனிவர்சரி. டுடேனா வந்து இன்று, இஸ்னா வந்து இருக்கிறது, தேர்னா வந்து அவர்களுடைய, வெட்டிங்னா வந்து திருமண, ஆனிவர்சரினா வந்து நாள், வெட்டிங் ஆனிவர்சரினா வந்து திருமண நாள் அப்படின்னு அர்த்தம் தருது. டுடே இஸ் தேர் வெட்டிங் ஆனிவர்சரி. அவள் வந்து விரைவில் வந்து வருவாள். ஷீ வில் கம் சூன். ஷீனா வந்து அவள், வில் கம்னா வந்து வருவாள், சூன்னா வந்து விரைவில். ஷீ வில் கம் சூன். யாரோ எனது கேமரா வந்து உடைச்சிட்டாங்க. someone broke my camera. someoneனா வந்து யாரோ ஒருவர், brokeனா வந்து உடைச்சிட்டாங்க, மைனா என்னுடைய, கேமரானா என்ன அர்த்தம், புகைப்பட கருவி. someone broke my camera. நான் இங்கே 3 மணி நேரம் அமர்ந்து கொண்டே இருக்கேன். நான் இங்கே 3 மணி நேரமாக உட்காந்துருக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ ஹாவ் பின் சிட்டிங் ஹியர் ஃபார் 3 hours. ஐனா வந்து நான், ஹாவ் பின் சிட்டிங்னா வந்து உட்காந்து கொண்டு இருக்கிறேன், ஹியர்னா இங்கே, ஃபார் 3 hours 3 மணி நேரமாக. ஐ ஹாவ் பின் சிட்டிங் ஹியர் ஃபார் 3 hours. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தைகள் உள்ளன. இந்த வாக்கியத்தில் 5 வார்த்தை இருக்குது அப்படின்னு அர்த்தம். This sentence has 5 words. Thisனா இந்த, சென்டென்ஸ்னா வந்து வாக்கியம், asனா வந்து பெற்றுள்ளது, 5னா வந்து 5, wordsனா வந்து வார்த்தைகள். This sentence has 5 words. எனது கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வேகமானது. My watch is 5 minutes fast. மைனா என்னுடைய, வாட்ச்னா வந்து கை கடிகாரம், இஸ்னா வந்து இருக்கிறது, ஃபாஸ்ட்னா வந்து வேகமாக. My watch is 5 minutes fast. இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா 55 ஆப்பிள்கள் வந்து இருக்குது. திஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் 55 ஆப்பிள்ஸ். திஸ்னா வந்து இந்த, பாக்ஸ்னா வந்து பெட்டி, கண்டைன்ஸ்னா வந்து பெற்றுள்ளது, 55னா 55, ஆப்பிள்ஸ்னா வந்து நம்ம சாப்பிட்ற ஆப்பிள்கள். திஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் 55 ஆப்பிள்ஸ். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.